இணைந்திருக்கிறோம் ஆதவனின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில். இன்றைய தினம் அதிதிகள் பக்கம் பகுதியில் சமீப காலமாக நாங்கள் பல பெண் முனைவோர்களை வரவழைத்து சந்தித்து அவர்களின் அனுபவங்களை பகிர்வதற்கான ஒரு களமாக இந்த தமிழே வணக்கம் நிகழ்ச்சி காணப்படுகின்றது. அந்த வகையிலே இன்றும் எமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர் ஒரு உமன் ஆண்டர்பிரனர் முஸ்தகீமா நாஃபல் அவர்கள். வணக்கம் முஸ்தகீமா. வணக்கம். உங்களை பற்றிய சிறிய அறிமுகம். நான் முஸ்தகீமா நாஃபல், என்எம் கேக்ஸ் அண்ட் பேக்ஸ் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் மற்றும் டேஸ்ட் ஃபேக்ட்ரி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் சொந்த இடம் காத்தாங்குடி. இப்போது இது இன்ஸ்டியூட் 20 வருட காலமாக நடத்தி கொண்டு வருகிறேன். இப்போ வசிக்கிறது கொழும்புல தான். இருந்தாலும் நான் அங்கே இன்ஸ்டியூட்டை செய்கிறதுக்காக வேண்டி எப்படியும் மாதத்தில் ஒரு தடவை 2 தடவை போயிட்டு பெட்டிக்குழுவில் கிளாஸஸ் செஞ்சு கொண்டு வருகிறேன். மற்றபடிக்கு அங்கே எல்லா கிளாஸஸும் இருக்கிறதுனாடி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் டீச்சர்ஸ் மாதிரி ஆசிரியர்கள் நிறைய பேர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 டீச்சர்ஸ் மார்க்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கு போட்டு டீச் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அவ்வாறாக உங்களது பிஸ்னஸ் போய்கொண்டு இல்லையா? இந்த என்எம் கேக்ஸ் அண்ட் பேக்ஸ் ஆரம்பம் என்னவாக இருந்தது? இதை எப்படியான இது ஆரம்பம் என்னவாக இருந்தது? அதுக்கு ஆரம்பம் நான் ஒரு சுயமாக ஒரு பியூட்டி கல்ச்சர் ஒன்று படிக்கிறதுக்கு நம்ம அழகுபடுத்திக்கணும் என்னத்துக்காக ஒரு பியூட்டி ஃபீல்டை தெரிவு செஞ்சு இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டுக்கு நான் அந்த கோர்ஸ் படித்தேன். படிச்சுட்டு எனக்கு மிகவும் ஒரு என் ஸ்கின்னுக்கு நல்லா செட் ஆகிச்சு. ஏன்னா என் ஸ்கின்னில் ஒரு பிம்பிள் அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நான் எனக்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்ல ஒரு ஆன்சர், நல்ல ஒரு ஏன் இது வெளியில் எல்லாருக்குமே செய்யக்கூடிய சொல்லி போட்டு நார்மலாக ஆர்டர்ஸ் எடுத்து செஞ்சேன். வீட்டில் தான் செஞ்சேன். அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க, இதை எங்களுக்கு டீச் பண்ணி தாங்கன்னு போட்டு. அப்போ அதிலிருந்து அந்த டீச்சிங் ஃபீல்டுக்கு இறங்கி பியூட்டி கல்ச்சரை டீச் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் 2 வருஷம் போகும்போது இதை மட்டும் செய்யாமல் அடுத்தடுத்த துறைகளையும் செய்யணும் என்று சொல்லி கேக் பழகினேன். கேக், அதுக்கு பிறகு குக்கரி, பேஸ்ட்ரி, பேக்கரி என்று ஒவ்வொரு செக்ஷனாக மெஹந்தி அந்த மாதிரி இப்போ ஒரு 13-12 வகையான கிளாஸஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன் இப்போ எங்கள் இன்ஸ்டியூட்டில். அதாவது ஒரு சிறிய அளவிலே துவக்கம் சிறிய அளவிலே இருந்தாலும் அதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போய் கொண்டே இருக்கிறீங்க இல்லையா? சில ஒரு தோட்டு இருக்குது, பொதுவாக ஒரு தோட்டு இருக்கு. என்னன்னா வீட்டுல ஆரம்பிக்கிற இந்த பிசினஸ் பெரிய அளவுல கொண்டு போக இயலாது, மக்களிடையே ஒரு தோட்டம் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை நீங்க என்னென்ன கையாண்டு இவ்வளவு பெரிய ஒரு பிசினஸா கொண்டு வந்திருக்கிறீங்க? இப்ப எந்த சின்ன பிசினஸையும் நம்ம பெரிய அளவுல கொண்டறையலான்னு நினைக்கல. ஏன்னா நமக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது, சோசியல் மீடியா அந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டுகள் இருக்குது. அதனால ஈஸியா நம்ம முன்னுக்கு வந்துடலாம். எப்பயுமே நம்மகிட்ட ஒரு பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் முதல்ல எந்த பிசினஸை தொடங்கும் போதும் சிறிய அளவுல தான் செஞ்சு பார்க்கணும். இது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அடுத்தது நிறைய ஐடியாஸ்கள் கிடைக்கும். அந்த என்ன மாதிரி இதை மார்க்கெட் பண்ணக்கூடிய நமக்கு நாலேஜுகள் நிறைய கிடைக்கும். அதை பெரிய அளவில் நம்ம செஞ்சுட்டு லொஸ்ட் ஆகி திரும்பி அதை ஈட்டிக்கொள்ளாத நிலை அடைகிறத விட இது சிறிய அளவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி போகிறது தான் எதுக்குமே பெட்டராக இருக்கும். அதனாடி வீட்டில் இருந்து செய்கிறோம், நம்ம சின்னதாக செய்கிறோம்னு யாருமே யோசிக்க தேவையில்லை. சின்னதாக சிறு செய்கிறது தான் நாளைக்கு பெரிய ஒரு அளவில் நமக்கு ஒரு சக்ஸஸாக இருக்கும். ஆமாம். ஓகே, நீங்கள் கூறியிருந்தீர்கள் இந்த சோஷியல் மீடியா ஒரு ஹெல்ப்பா இருந்தது. சோஷியல் மீடியா, சமூக வலைத்தளம் உங்களோட பிசினஸுக்கு எவ்வாறு ஹெல்ப் பண்ணுது? ஆமா, சமூக வலைத்தளம் எங்களோட பிசினஸுக்கு இப்ப எல்லாருமே போன்ல தான் இருக்கிறாங்க. டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி. இப்ப இந்த மாதிரி உங்களோட இப்போ அதை வந்திக்கிற மாதிரி நான் இதை நிறைய பேர் வாட்ச் பண்ணும்போது இப்போ நம்மளும் இதை மாதிரி ஒன்று ஆகணும் ஒன்று நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால நிறைய ப்ராடக்ட்டுகள் முதல்ல மறைவாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே எல்லாருக்கும் ஒரு சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அளவில் இருக்கு. அந்த மாதிரி நம்மளோட இன்ஸ்டியூட் எங்கள் பிள்ளைகள் எங்கே படித்தா ஒரு நல்ல படிப்பை பெற்றுக்கொள்ளலாம், எங்கே ஒரு சிறந்த ப்ராடக்டை வாங்கிக்கொள்ளலாம் என்று எல்லாத்துக்குமே அவங்க ஒரு நிறைவான ஒன்று பெற்றுக்கொள்றதுக்கு இந்த சோசியல் மீடியா மிகவும் உதவியாக இருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு சோசியல் மீடியா உங்களுக்கு உதவியாக இருக்குதோ, ஒரு பெண் என்ற ரீதியில் நீங்கள் சில அதிருப்தியான விடயங்களை நிச்சயமாக எதிர்கொண்டிருப்பீர்கள். அது அந்த அனுபவம் பற்றி? ஆமா, இது பெண்ணுக்கு மட்டும் இல்ல, எல்லா துறையிலுமே எல்லாருக்குமே ஒரு சவாலா தான் இருக்குது. அதுல வர காமெண்ட்ஸ்
கொமெண்ட்ஸ் என்று சொல்லும்போது சிலவங்களுக்கு இந்த ஒரு டைம் பாஸுக்கு சிலவங்க பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்போ அவங்க அதில் என்ன சரி ஒன்று பார்த்து குறை ஒன்று கண்டுபிடிச்சி என்ன சரி ஒன்று போடுவாங்க. நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, இந்த மாதிரி பேசுகிறீங்க, இல்லை என்ன சரி ஒன்று நம்மளை அதை வந்து நாம் கீழ் மட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்மளை இன்னொருத்தர் வாட்ச் பண்ணுறாங்க. நம்ம ரைட் இத்தனை பேர் நம்மளை வாட்ச் பண்ணிக்கணும், நாம் அடுத்த கட்டத்துக்கு போகணுமென்று நினைக்கணுமே தவிர நமக்கு இப்படி ஒரு கொமெண்ட்ஸ் பண்ணிட்டாங்களே, ஐயோ நம்ம இன்னொருத்தர் இந்த இதை செய்யலாமா, நாம் இப்படி இருக்கலாமான்றதை நம்ம மனசில் எடுக்காமலுக்கு நம்மளோட பாதையை நோக்கி சென்றுக்கிட்டே இருக்கணும். அதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. நான் எந்த கொமெண்ட்ஸையுமே நான் மைண்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி எல்லா துறையிலையுமே ஒரு எதிர்ப்பு ஆப்போசிட் ஒன்று இருக்குது. அவங்க வந்து சும்மாவே நார்மலாகவே ஒரு கொமெண்ட்ஸ் போடுவாங்க. அதனாடி கொமெண்ட்ஸ்ன்றது இல்லாமல் அவங்களோட திறமைகளை பார்த்து பார்க்குறவங்களும் இவங்களும் உண்மையிலே என்னென்ன அவங்களோட பேஜோ அவங்களோட சைடை போய் பார்த்து ஆராய்ஞ்சி ஒரு கிளாஸஸ் ஜாயின் ஆகணுமா இல்லை ஒரு ப்ராடக்டை வாங்கணுமா அதுக்கு நம்ம செய்யலாம். எந்தவித அனுபவம் இல்லாமல் கொமெண்ட்ஸ் பண்ணுறது வந்து நம்ம அதை மைண்ட் பண்ணிக்க தேவையில்லை. அப்படித்தான் எந்த பயணம் போய்கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக சோஷியல் மீடியான்றது அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு நல்ல வகையில் ஹெல்ப் பண்ணுது என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் சில அதிருப்தியான விடயங்களும் நடைபெறுகிறது இல்லையா? அதில் நல்ல விடயங்களை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விடயங்களை நாங்கள் மைண்ட் பண்ணக்கூடாது என்ற ஒரு நல்ல விஷயத்தை வந்து முஸ்தகிமா என்று கூறியிருக்கிறார். அடுத்தபடியாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களுக்கு பிம்பிள் வந்திருந்தது, அதை நீங்கள் கிளியர் பண்ணணுன்றதுக்காக படித்து லைக் இந்தியாவில் அந்த இந்தியாவில் போய் படிச்சது நான் மெயினா எனக்கு என்ன அழகுபடுத்துவதற்காக படிச்ச அந்த படிப்பை என்னென்ன நீங்க ஒரு பிசினஸா கொண்டு வரணும், அதை இன்னொரு ஆளுக்கு படிப்பிக்கணும்ன்ற தோட்டம் உங்களுக்கு எங்க இருந்து ஆரம்பமானது? ரைட், இப்ப எந்த விதையும் நமக்கு நல்லது தென்பட்டாலும் இன்னொருத்தருக்கு அதை சொல்லி கொடுக்கணும். அப்ப நிறைய பேர் இந்த பிம்பிள் வரது, ஸ்கின்ல சின்ன அலர்ஜி வரது, இதுகளுக்கு நிறைய கிரீம்ஸுகள் என்ன வழிமுறையில போய் அதை கிளியர் பண்ற தெரியாமலுக்கு நிறைய தடமாற்றம் இருக்கும். ஏன்னா நான் அதில் அனுபவப்பட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஃபேஷியல் செஞ்சப்போ என் ஸ்கின்ல ஏற்பட்ட பிம்பிளை பார்த்துட்டு மிச்சமே சொக்கானு. அப்போ இதை எப்படி கிளியர் பண்ணலான்னு நிறைய சலூன் போயிட்டு ஒவ்வொருத்தட்டையும் கேட்டுட்டு, அப்போ ப்ளீச் கூட யூஸ் பண்ணிப்பாங்க, அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க. ஆனால் இதைத்தான் நீங்கள் யூஸ் பண்ணால் இப்படி கிளியர் ஆகும் என்ற ஒரு சொல்யூஷன் ஒன்று எனக்கு சரியாக கிடைக்கல. இப்போ நான் அந்த டைமில் தான் யோசித்தேன், இவ்வளோ எதையும் சரியாக முறையாக படித்து நம்ம செஞ்சோம்னு சொன்னால் நமக்கே அது பெரிய உதவியாக இருக்கும் என்றுட்டு தான் நான் இது இந்த நம்மளே ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், நம்மளே செய்வோம், இனி எங்கேயுமே ஃபேஷியல் செய்ய போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு டோட்டில் தான் நான் இந்தியா போய் படித்தது. படிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் யோசிச்சேன், வீட்டில் நிறைய பேர் சும்மா தான் நினைக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு எஃபெக்ட் ஆகிருக்கும் தானே, அப்போ நாம் இதை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக செய்யலாம். சும்மா இருக்கிறத ஒரு சைடாக சும்மா ஏர்ன் பண்ணணுமென்றதை விட ஒரு ஹாபி மாதிரி தான் அதை ஸ்டார்ட் பண்ணினேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு போக வார கஸ்டமர் எல்லாருமே சொல்கிறது, நல்லா இருக்குது யூஸ் பண்ணால், ஃபேஸ் நல்லா ஆகுது, நல்லா பிரைட் ஆகுது, பிம்பிள் நல்லா ஃபுல்லாகவே குறைஞ்சது அப்படி சொல்லி. மீன்ஸ் நீங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று போட மாட்டீங்களா, எங்களுக்கும் சொல்லி தாங்களே என்று கேட்கும்போது, நம்மக்கிட்ட கிளாஸ் கேட்குறாங்க, உண்மையிலே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்று தான் அந்த கிளாஸஸை நான் ஆரம்பிச்சுட்டு போகும்போது தான் அதுலேயும் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு துறையும் இதை கற்றுக்கணும்னு அதுக்கப்புறம் ஒவ்வொரு துறையிலையுமே ஆர்வம் வந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து பெண்களாக இருக்கிற நாம் வந்து வீட்டில் இப்போ மெரி பண்ணுறதுக்கு முதல்லன்னா ஸ்டடியோடு இருப்போம். ஸ்டடிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்டடிக்கு பிறகு எப்படியுமே ஒரு லேடிஸுக்கு வந்து இன்னொரு கைத்தொழில் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட படிப்போடு சேர்த்து இன்னொரு அது எந்த இடத்துல சரி நமக்கு ஒரு இடத்துல கை கொடுக்கும். அது இப்போ ஆஃப்டர் மேரேஜ் நம்ம எப்படி நம்முடைய லைஃப் இருக்கும்ன்றது நமக்கு ஒரு சரியான முறையில் சொல்லலாம். சில டைமில் ஸ்ட்ரகிள் வரலாம், அந்த டைமில் ஹஸ்பண்டுக்கு நம்ம ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரலாம், இல்லை நம்ம பிள்ளைகளை நம்மளே பார்த்துக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரலாம். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கலையில் இருந்தால் அது உதவியாக இருக்கும் என்று போட்டு தான் நான் அடுத்தடுத்த விஷயங்களையும் படிப்போம் என்று சொல்லி நினச்சேன். ஒன்று படிச்சுட்டு அதை இன்னொருத்தருக்கும் படித்து கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை செஞ்சு இப்போ அதை வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆக்கி
நிறுவனமாக்கி ப்ரைவேட் லிமிட்டடாக செஞ்சு இப்போ நாங்கள் அதில் வந்து NVQ லெவல் மற்றது இப்போ நார்மலாக வந்து சிலவங்க எங்களுக்கு மீன்ஸ் நாங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு தெரிஞ்சிருந்தா கூட போதும் அந்த மாதிரி படிச்சுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஃபாரினுக்கு போய் இதுக்கு ஜாப் எடுத்து அது அங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸில் பார்க்க மனசுக்கு அப்படி ஒரு நான் உங்களால் இப்படி இருக்கிறேன், இன்றைக்கு என் ஃபேமிலியை ரன் பண்ணுறேன், நான் ஏர்ன் பண்ணுறேன் என்று சொல்லும்போது அதை விட ஒரு திருப்தியான ஒரு விஷயம் இல்லை. உழைக்கிறத தாண்டி மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிற ஒரு அந்த வேர்டில் வர திருப்தி வந்து ரொம்பவும் பெருமதியான ஒரு விஷயம். அதனால இன்னும் இன்ட்ரெஸ்டாகவே இந்த கலையை நான் தொடர்ந்து பெரிய ஒரு நிறுவனமாக்கி செஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன். ஆகவே உங்களது இந்த முயற்சிக்கான ஒரு ஸ்டார்ட் அப் வந்து உங்களோட சுய அனுபவம். ஆமாம், நிச்சயமாக உங்கள் சுய அனுபவத்தை நீங்க ஒன்றுல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்டா நிச்சயமா அதுல நிறைய சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். கண்டிப்பா குடும்ப சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கும், ஃபினான்ஷியலி சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கும். இந்த வகையில குடும்பம் உங்களுக்கு எப்படி இதுல சப்போர்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் வந்து குடும்பம் இப்போ நான் ஆஃப்டர் மேரேஜ் தான், கல்யாணத்துக்கு பிறகு தான் நான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணது. அப்போ எனக்கு கண்டிப்பாக ஹஸ்பண்டு துணை ஒன்று கண்டிப்பாக தேவை. அப்போ அவங்களோட 100% எனக்கு சப்போர்ட் இருந்துச்சு. நீங்கள் என்னத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ அந்த ஃபீல்டை தெரிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக அந்த சைடில் நீங்கள் போங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்கும். நாமளே உயர்த்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். என்ற மாதிரி நிறைய விஷயங்களை எனக்கு வந்து அவங்க தான் கற்று தந்தாங்க. ஏன்னா நான் வந்து முதல்ல மிச்சம் அமைதியாக ஒரு சென்சிட்டிவ் அந்த மாதிரி தான் இருப்பேன். முழுக்க என்ன இந்த அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டினது என்னோட ஹஸ்பண்ட் தான். அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டில் தான் நான் இன்றைக்கி இந்த அளவில் இருக்கிறேன். அடுத்தது வந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி மிச்சம் யோசிக்க தேவையில்லை. உங்களோட கையளவில் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணி சின்னதாக சிறு ஸ்டார்ட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் உங்களோட பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துட்டு போங்க. அப்படி தான் நாங்கள் செஞ்சோம். அதிலிருந்து தான் அடுத்தடுத்த ஸ்டடியை செஞ்சேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ப்ரைடல் படிச்சுட்டு அதில் கொஞ்சம் ஏர்ன் பண்ண மணியை வச்சு எனக்கு ஹஸ்பண்டும் இன்னொரு சப்போர்ட் தந்தாங்க. அதை வச்சு நான் ப்ரைடல் ஃப்ராக் ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரைடல் ஃப்ராக் ரெண்ட்டுக்கு கொடுப்பேன், சேல் பண்ணுவேன். அந்த டர்க்கி வியட்நாம் ஃப்ராக் எல்லாம் எடுத்து அந்த மாதிரி அதில் கொஞ்சம் எனக்கு சல்லி கிடைச்சிச்சு. அதில் வச்சு அடுத்தடுத்து ஸ்டடி பண்ணுவேன். இப்போ நான் ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒரு நம்ம பிஸ்னஸ் என்று வரும்போது அதை நாங்கள் சரியான லெவலில் மெயின்டைன் பண்ணுவோம். அவங்களோட ஃபுல் சப்போர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சரி எல்லாத்துலேயுமே இருக்கி. ஆனால் நாங்கள் வந்து அதை ஒரு மேனேஜ் பண்ணிக்குவோம். இப்படி தான் செய்யணும். ஏன்னா பிஸ்னஸ் என்று போகும்போது நம்ம ஃபேமிலி என்றதை தாண்டி பிஸ்னஸ் ரீதியாக தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அதனால யாருமே என்னகிட்ட சல்லி இல்லை, இவ்வளவு தான் இருக்கி, நான் வீட்டில் இருக்கிறேன், நான் முடங்கி. நீங்கள் இன்னைக்கு வீட்டில் குக் பண்ணுற விஷயங்களாக இருந்தாலும் உங்களால் ஏழுமான ஒரு ப்ராடக்டை உங்களை வாழ்த்து யார் சரி செல்றாங்க. ஏன்னா நமக்குள்ள என்ன சரி ஒரு திறமை இருக்கும். இறைவன் வந்து யாரையும் எந்த திறமையும் இல்லாம படைக்கல. ஒருத்தருக்கு பேச்சு திறமையாகட்டும், ஒன்னொருக்கு கைத்தொழில் திறமையாகட்டும், என்ன சரி ஒரு திறமையை கொடுத்திருப்பான். அதை நம்ம தான் வெளிக்கொண்டாரோம். அது என்ன திறமை இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம வெளியில கொண்டாந்தோம்னா நம்ம உண்மையிலேயே ஒரு சக்சஸ் ஆகிடலாம். நிச்சயமாக நிறைய ஒப்பீட்டளவில் பெண்கள் வந்து இந்த பிசினஸ் ஒன்றை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பயம் பண்ற மனதைரியம் இல்லாத நிலையில தான் இந்த சொசைட்டில இருக்கிற அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா எல்லாருமே வந்து எல்லாரும் தன்னால 7 மாண்டத்து நினைக்கிறேன். இப்ப நான் வந்து எனக்கு வீட்டுல பிள்ளைகள் இருக்குது, ஹஸ்பண்டை வேலை பார்க்கணும், வீட்டு வேலை செய்யணும், இதை நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன், எப்படி செய்வேன் போட்டு யோசிக்கிறாங்க. ஆனா எந்த டைம்லயும் நம்ம எப்பயுமே ஒரு நம்மளுக்கு பின்தங்கி உள்ளவர்களை பார்க்காம நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்களை தான் பார்க்கணும். யார் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பின்னுக்கு தான் நாம் இருக்கணும். நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் அந்த மாதிரி பெரிய பெரிய உமன் சாதனை பெண்கள் அந்த மாதிரி எடுத்து அவங்களோட இதுகளை ரீட் பண்ணுங்க. அப்போ அவங்க என்ன மாதிரி வேலையில் போய் கொண்டிருக்கிறாங்க என்று பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்ன்றது நமக்கு விளங்கும்.
சரியா? அப்ப நம்ம எவ்வளோ தூரத்துல இருக்கிறோம், நம்ம இங்க வரணும். என்னத்த நம்மளே நம்மட மனசுக்கு நம்மட மன தைரியம் தான் நம்மள முன்னுக்கு கொண்டு வரும். அதனாடி நான் வீட்ல இருக்கிறேன், எனக்கு டைம் இல்ல. இது உண்மையிலேயே ஒரு நம்மளே நமக்கு சொல்லிக்கிற ஒரு கதை. நிச்சயமா. அப்படி இல்லாம எல்லாத்தையும் ஒரு ஷெட்யூல் பண்ணுங்க. ஒரு டைமிங். இந்த மாதிரி செய்யணும். எதுவுமே ப்ரோகிராம் பண்ணாம நம்ம செய்யலாம். அது அப்படி பார்த்தா ஆண்கள் பிஸ்னஸ்ன்றதை விட நம்ம பெண்களுக்கு கூடுதலான டைம் வீட்டிலே கிடைக்கும். நிச்சயமா. ஏன்னா அவங்க வெளியில சென்று வரும்போது அதுலேயே டைம் உண்டு. அவங்களோட வெளியில பிஸ்னஸ் அது. நம்ம வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கிறோம். எந்த நேரமும் சமைச்சு கொண்டு இருக்க போகிறது இல்லை. எந்த நேரம் பிள்ளைட வேலை பார்த்து கொண்டு இருக்க போகிறோம். அதுக்கு ஒரு டைமிங் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்மள டைமில் தான் இருக்குது. டைம், மனதைரியம் ரெண்டையும் சரியாக செஞ்சோம்னா பெண்கள் வந்து எதையுமே சாதிக்கலும். இப்போ நான் கூட இவ்வளோ கோர்சஸை செஞ்சு கொண்டு போனது எல்லாரும் கேட்குறேன், நீங்கள் எப்படி இவ்வளோ கோர்ஸ் படிக்கிறீங்க, இவ்வளோ கிளாஸஸ் செய்கிறீங்க, ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறீங்க, வீடை மேனேஜ் பண்ணுறீங்க, எல்லாமே கேட்பாங்க. அப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு பிளான் இல்லாமல் எதுவுமே செய்ய இயலாது. அடுத்தது தைரியம் ஒன்று வேணும். அந்த தைரியம் தந்தது எனக்கு என் ஹஸ்பண்ட் தான். இப்போ அவங்களே சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் அப்படி இருக்கிறீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகக்குள்ள நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நம்மளால் இவ்வளோ சாதிக்கல, இன்னும் செய்யலாம்னு தான் மனசுக்கு தோணும். எனக்கு வந்து மைண்டில் இருக்கிற ஒரே விஷயம், என்னை பார்த்து இன்னொருத்தர் உருவாகணும் என்றது. எந்த ஸ்டூடெண்ட்ஸாக வாரவங்க எல்லாரும் சொல்கிறேன், மிஸ் நான் உங்களை மாதிரி வரணும். ஏன்னா எந்த பெண்ணால் எல்லாமே சாதிக்க இயலும், என்னத்தை காட்டணும் என்றதுக்காண்டி தான் நான் இந்த ஃபீல்டு எல்லா துறையிலையுமே நம்ம பழகணும், எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஃபீல்டாக பழகணும். குறிப்பாக இந்த இல்லத்தரசிகளுக்கு, வீட்டில் இருக்கிற அந்த இல்லத்தரசிகளுக்கு ஏதாவது ஒன்று தாங்களும் செய்யணும் என்ற ஒரு எண்ணம் ஒன்று இருக்கும். ஆனா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்ற ஒரு ஐடியா இல்லாம இருக்கும். அதற்காகத்தான் முஸ்தகிமா ஒரு நல்ல ஐடியா கொடுத்துக்கிறாங்க. என்னன்னா, தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மன தைரியம்ன்றது பெண்களுக்கு, குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. மற்றது பிளானிங். நல்ல ஒரு பிளானிங், டைம் செட்டப் எல்லாத்தையுமே நீங்க சரியா எடுத்துக்கொண்டீங்கண்டா உங்களுக்கான காலமும் வரும். இப்ப நிறைய உங்களை பத்தின சுய விவரங்களை வந்து நீங்க எங்களுக்கு பகிர்ந்திருக்கிறீங்க. அடுத்ததான் அந்த NM கேக்ஸ் அண்ட் பேக்ஸ் இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் கதைமா. முதல்ல ஸ்டார்ட் அப் எப்படி இருந்தது? ரைட், நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணது 2 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான். 2 ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பியூட்டிக்கு பிறகு நான் சொல்றேன். பியூட்டி வந்து வீட்டில் தான் நான் செஞ்சேன். பியூட்டி வந்து பியூட்டி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிச்சு கொடுத்தேன். இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி கேக் முதல்ல செஞ்சேன். கேக் வந்து செஞ்சது 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். அதுக்கு பிறகு தான் பியூட்டி ஃபீல்டையும் அதுக்குள்ளேயோ NM கேக்ஸ் அண்ட் பேக்ஸுக்குள்ளேயே இணைச்சிக்கொண்டேன். அதுக்கு பிறகு பேஸ்ட்ரி பேக்கரி ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஒருத்தர் நீங்கள் திருப்தியாக நம்ம இன்னொரு இடத்துல நம்மளோட பேர் பேசப்படணும் என்று சொன்னால் நம்மளோட ஒர்க்கில் தான் இருக்குது. நம்ம சரியாக அந்த ஒர்க்கை செஞ்சோம்னா நம்மளை தேடி கஸ்டமரோ ஸ்டூடெண்ட்ஸோ தேடி வருவாங்க. நம்ம போய் வெளியில் மிச்சம் விளம்பரப்படுத்தணுமென்று இல்லை, நம்மளோட தொழில் வந்து பேசுவாங்க இன்னைக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ லாஸ்ட் டைம் நிறைய 300 பேருக்கிட்ட இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க. அதில் நிறைய 150 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ எதிர்வரும் ஜூன் ஜூலைலையும் செகண்ட் கிராஜுவேஷன் செரமனி செய்ய இருக்கிறோம். அப்படி படிப்படியாக தான் வளர்ந்து வந்து இந்த அளவில் இருக்கிறோம். மொத்தமாக எத்தனை கோர்சஸ் உங்களோட இன்ஸ்டிடியூட் வழியாக நீங்க 10க்கு மேற்பட்ட கோர்சஸ் இருக்குது. விளக்கமாக கூற முடியுமா? அது வந்து ஃபர்ஸ்ட் கேக், பேஸ்ட்ரி பேக்கரி, குக்கரி, மெஹந்தி, ரெசின், கிராஃப்ட், ஆரி, ஸ்டிச்சிங், எம்ப்ராய்டரி, காஸ்மெட்டிக், ஆமாம் காஸ்மெட்டிக், பர்ஃப்யூம் மேக்கிங் எல்லாமே இருக்குது. ஓகே, இதெல்லாம் நீங்க ஒரு கற்பிக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த அனுபவம் வேணும். இதெல்லாம் கற்று முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்தது உங்களுக்கு? ரைட், இப்போ ஆரம்பத்துல இருந்தே நான் மெரி பண்றதுக்கு முன்னாடி இருந்தே மெஹந்தி டிசைன்ஸ் நல்லாவே கீறுவேன். சின்ன வெட்டிங்களுக்கெல்லாம் கீறுவேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, இந்த குறிப்பாக இந்த இஸ்லாமிய பெண்கள் அழகாக இந்த மெஹந்தி போடுறது, அதுக்கு அப்படின்னு இல்லை, இப்ப எல்லாருமாலே ஏழும்.
முதல்ல வந்து முஸ்லீம் பெண்களுக்கு இருவாங்க அப்படி ஒரு தோட்டம் ஒன்று இருந்துச்சு. இப்போ எல்லாராலையுமே இப்போ ஒரு 10 இயர்ஸ் கேர்ள் கூட மெஹந்தி வந்து அழகாவே போடுறாங்க. இப்போ எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 10 இயர்ஸ் அவள் வந்து நல்லாவே அப்ளை பண்ணுவாள். எல்லாருக்கும் நல்லாவே ட்ராவிங் ஃபினிஷிங் எல்லாமே இருக்கும். அது மாதிரி இப்போ வந்து யாருக்கு இந்த நாலேஜ் ட்ராவிங் நாலேஜ் இருந்தால் தான் ட்ராவிங் செய்யலாம் என்று போட்டு இல்லை, அது சரியான முறையில் வழி நடத்தினா எல்லாராலையுமே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கூட வாரவங்க கேட்பாங்க, மிஸ் எனக்கு சின்ன ட்ராவிங் கூட வராது, நான் மெஹந்தி போடுவேன், ஆனால் எனக்கு மெஹந்தி போட ஆசை விருப்பம் என்று சொல்லுவாங்க. ஆனால் புக் படித்ததுக்கு பிறகு அவங்களோட புக்கை பார்த்துட்டு அவங்களே சிரிப்பாங்க, எப்படி கீர்னேன் நான் இப்போ எப்படி கீர்றேன்னு போட்டு. மெஹந்தி படிக்கிறதுன்னு சொன்னால் 1 மந்த்லேயும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 மந்த்லேயே பிடிச்சு கொள்ளுவாங்க, சில வந்து 2 months 3 months அந்த மாதிரி எடுக்கும். நாங்கள் அவங்களோட எவ்வளோ தூரம் அவங்க பர்ஃபெக்டாக அதை ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறாங்களோ அது மட்டுக்கும் நாங்கள் வந்து அந்த கிளாஸஸை செய்கிறோம். மேக்ஸிமம் 3 months ஃபுல் ஒரு கோர்சஸ் செய்கிறேன்னா 3 monthsே போகும் அவங்களுக்கு. ஒவ்வொரு கோர்சஸுக்கும் 3 months இல்லை மெஹந்தி செக்ஷனுக்கு. அதே மாதிரி பேஸ்ட்ரி பேக்கரியாக இருந்தால் சிலவங்க பேசிக் மட்டும் படிப்பாங்க, அவங்க 1 monthல முடிச்சிடுவாங்க. 3 months 6 months ஃபுல்லாகவே படிக்கிறேன்னா 6 months 8 months அந்த மாதிரி போகும். அதில் NVQ 4 இருக்கு, லெவல் 4 இருக்கு. மற்றது வந்து கேக் செக்ஷனும் அதே மாதிரி தான். சிலவங்க வீட்டில் மட்டும் படிக்கிறதுக்கு வீட்டில் செய்யறதுக்காக வேண்டி படிக்க வருவாங்க. அவங்க எப்படியும் கேக் மிக்சிங் பேசிக் ஐசிங் ஒன்று தெரிஞ்சால் போதும் பிள்ளைகள பர்த்டேக்கு செய்கிற மாதிரி என்று. அப்படியானவங்களுக்கு ஒரு 4 classes 1 month கிளாஸ் அந்த மாதிரி போதும். மற்றவங்கன்னா 6 months, சிலவங்க 8 months அந்த மாதிரி ஒவ்வொருத்தர். சிலவங்களுக்கு சுகர் ஃப்ளவர் செய்கிறதுக்குன்னா சிலவங்களுக்கு குயிக்காகவே வந்துடும். நார்மலாக ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் குயிக்காக பிடிச்சிக்குவாங்க. சிலவங்க வந்து அந்த பர்ஃபெக்ட் அந்த சரியான ஒரு ஃபினிஷிங் வரும் வரைக்கும் நாங்கள் இப்போ இதுதான் பேஸ்ட்டுன்னு சொல்லி நாங்கள் செஞ்சு இது இவ்வளோ பெட்டல்ஸை வச்சு ஒட்டுனா சரின்னுட்டு நாங்கள் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறது இல்லை. பர்ஃபெக்டாக அவங்களோட ஒர்க் முடியும் வரைக்கும் நாங்கள் சொல்கிறேன், எங்களுக்கு ஃபீஸ் எக்ஸ்ட்ரா தேவையில்லை, நீங்கள் வந்து ஃபுல்லாகவே படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா நெக்ஸ்ட் பேட்சோட வேணுமானாலும் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுங்கன்னு நாங்கள் சொல்கிறேன். ஏன்னா அவங்க போய் திருப்பி இன்னொரு அவங்களோட ஒர்க் செஞ்சு போகும்போது நாளைக்கு அவங்களோட ஒர்க் ஃபினிஷ் இல்லாட்டி எங்கே படிச்சிங்க எங்கே போய்ட்டு எங்களோட இன்ஸ்டியூட் நேம் வரும். அது வந்து எங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டாக வரக்கூடாது. அதனாடி நாங்கள் வந்து ஃபுல் ஒருத்தர் வந்து எங்களோட இன்ஸ்டியூட்லேருந்து அவுட் ஆகிறாங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வெளியாகி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி குக்கரி ஃபீல்டும் அப்படித்தான். சிலவங்க வீட்டில் மட்டும் செய்கிறதுக்கு மெரி பண்ணால் சமைக்க வேணும் பலவனும் வேணும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காலறையில் மற்ற படித்து கொடுப்போம். சிலவங்க 1 year போகும் செஃப் கோர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் செய்கிறேன்னு சொன்னால். மற்றது வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டிச்சிங்கும் அப்படித்தான் 1 month 3 months 6 months அப்படி இருக்குது. நாங்கள் வந்து கார்மெண்ட் லெவல் ஒரு பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியல் ரீதியாக கார்மெண்ட் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நார்மலி ஒரு சிசர் பிடிக்க தெரியாத பிள்ளைய கூட இன்றைக்கி எங்களோட ஊரில் வந்து பெரிய கார்மெண்ட் வந்து வச்சு ரன் பண்ணுற அளவுக்கு நாங்கள் உருவாக்கி கட்டிக்கிறோம். அப்படி உருவாக்கியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கோர்சஸுக்கும் ஏற்ற மாதிரி காலவரையில் எடுக்கும். அதே மாதிரி தான் பர்ஃப்யூம் மேக்கிங், காஸ்மெட்டிக், ஆரி ஒர்க்கும் அப்படித்தான் 3 months 2 months கோர்சஸ் போகும். அடுத்ததாக முஸ்தகிமா, உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. இண்டஸ்ட்ரியில நிலைச்சு நிக்கணும்டா நிறைய நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸ் இப்போ இருந்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா? நிறைய உமனாக இருக்கட்டும் பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியில நிலைச்சு நிக்கணும்னு சொன்னா அவர்களை விட ஒரு படி எக்ஸ்ட்ராவா எங்களோட பிசினஸ்ல ஏதாவது ஒரு விசேடமாக ஒரு விஷயம் இருக்கணும், கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷலா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க உங்களோட பிசினஸ்ல உங்களோட இன்ஸ்டிடியூட்ல? எங்களோட இன்ஸ்டிடியூட்ல வந்து என்ன இப்போ அடுத்த நெக்ஸ்ட் லெவல் என்ன வரப்போகுதோ அதை நம்ம இப்போ பிள்ளைகளுக்கு டீச் பண்ணிடுறோம் முன்னுக்கு. இப்போ கேக் ஆகட்டும், கேக்கில் வந்து எல்லாமே ஒரே ட்ரெண்டுக்கு ஒரே டிசைன்ஸ் ஒரே மாதிரி போயிட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன்ஸை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்களும் மார்க்கெட்டில் ஆர்டர் செய்யும் போது அவங்களுக்கு இவங்க வித்தியாசமாக கேக் செய்கிறாங்க போட்டு அவங்களுக்கும் ஆர்டர்ஸ் நிறைய வரும். அப்போ அதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து புதுசாக நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ முதல்ல வந்து இப்போ
இப்போ வந்து டெக்ஸ்சர் ஒர்க் நிறைய இருக்குது. முதல்ல வந்து கேக்குன்னா கேக் வெறும் ஐசிங்கோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபொண்டன் கொஞ்சம் ட்ரெண்டாக இருந்துச்சு. இப்போ அதுலேயே நிறைய டெக்ஸ்சர்கள், இப்போ சுகர் ஃப்ளவரில் வேஃபர் பேப்பர் ஃப்ளவர் அந்த மாதிரி இப்போ ஒவ்வொன்றும் மாறி மாறி அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் முன்னுக்கும் ஒவ்வொன்று இப்போ படித்து கொண்டும் பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு கொண்டும் இருக்கிறோம். இப்போ என்னென்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களும் வந்து ஒவ்வொன்றையும் இப்போ படித்தது மட்டும் இல்லாமல் அவங்களும் சில விஷயங்களை உருவாக்கணும். இப்போ ஆர்டர் செய்கிறவங்களா இருந்தாலும் படித்த விஷயங்களை வச்சு சில நுட்பங்களை அவங்களும் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும். இப்போ எல்லா சகல விஷயமுமே 100% நம்ம படிக்கிறது மட்டும்தான் வச்சு செய்யணுமெண்டு இல்லை. நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயங்களை டிஃப்ரெண்ட்டாக்கி செஞ்சோம்னா நம்ம வந்து அந்த துறையில் எப்பயுமே நிலைச்சி நிற்கலாம். டேஸ்ட் வைஸ் சரி, டிசைன்ஸ் வைஸ் சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக்கி கொடுத்து கொண்டே இருக்கணும். நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இப்போ ஃபாரினில் அப்டேட் ஆகிற டிசைன்ஸ் எல்லாத்தையுமே படித்து ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு அந்த அப்டேட்டை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். எப்பயுமே ஒரு அப்டேட்டில் இருக்கணும். கண்டிப்பாக ட்ரெண்டோட இருக்கணும். தற்போது என்ன கேக் டிசைன் எடுத்துக்கொண்டோம்னா இப்போ பிரைடலாக இருக்கட்டும், என்ன ட்ரெண்டில் இருக்கிற கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ நிறைய டிசைன்ஸ் இந்த சுகர் ஃப்ளவரில் வந்து போகுது. சுகர் ஃப்ளவர், வேஃபர் பேப்பர் நிற்குது. அடுத்து வந்து அந்த ஃபயர் பேப்பர் வச்சு அந்த மாதிரி செஞ்சாங்க. டெக்ஸ்சர் ஒர்க் அந்த மாதிரி தான் போகுது ட்ரெண்ட். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு 10க்கு மேற்பட்ட ஒரு கோர்சஸ் உங்களுடைய இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் படிப்பிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு ஆளால் அந்த எல்லாத்தையுமே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கொள்ள இயலாது. எப்படி அந்த 10 கோர்சஸுக்குமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? இப்போ அதில் வந்து இப்போ எனக்கு டீச் பண்ணுற டீச்சர்ஸ் மாதிரி எல்லாருக்குமே நான் அவங்களுக்கு எங்கிட்ட இன்ஸ்டியூட்டால் அவங்களுக்கு என்ன சரி ஒன்று கொடுக்கணும் என்று போட்டு நான் என்ன செய்ய ஸ்டூடெண்ட்ஸை தான் நான் டீச்சர்ஸ் ஆக்கியிருக்கிறேன். எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வெளியிலேருந்து வரவங்க டீச்சர்ஸ் என்று நாங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கும்போது அவங்க வந்து வெளி இடங்களில் படிச்சிருப்பாங்க. எங்களோட ஸ்டைலுக்கு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட போகிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனாடி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸே நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் டீச்சர்ஸாக. அதில் அவங்க எல்லாருமே ரொம்ப ஹை லெவலில் உள்ளவங்க. அவங்களுக்கு ஃபினிஷிங் ஆகட்டும், நிறைய டெக்னிக்கல் ஆகட்டும், எல்லாத்துக்குமே நாங்கள் அவங்க மாஸ்டர் கிளாஸ் செஞ்சு நிறைய காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை தான் நாங்கள் எடுத்திக்கிறோம். அடுத்து வந்து எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட டீச் பண்ணுதுங்கும் போது அவங்களுக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ மென்டர்ஸாக இருக்கிறாங்க உங்களுடைய இன்ஸ்டிடியூட்ல. மெயினான கிளாஸஸ் எல்லாமே நான் போய் செய்வேன். எப்படியும் எவ்ரி மந்த் நான் விசிட் பண்ணுவேன் தானே. விசிட் பண்ணும்போது எல்லா கிளாஸஸுமே நான் படித்த விஷயங்கள் எல்லாமே திருப்பி பார்ப்பேன். அதில் குறைபாடுகள் இருந்தால் அவ்வளோ விஷயமும் திருப்பி நான் டீச் பண்ணுவேன். இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சில டைமில் சொல்லுவாங்க, மிஸ் விளங்கிட்டேன்னு சொன்னாலும் எனக்கு செட்டிஸ் இருக்காது சில விஷயங்கள். அதெல்லாம் நான் திருப்பி டீச் பண்ணுவேன். எந்த ஸ்டைலுக்கு என்னட்ட இருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இருக்கணும் என்றதுக்காக வேண்டி அவங்க பர்ஃபெக்ட் அடையணும்ன்றதுக்காண்டி அந்த கிளாஸஸை செய்வேன். மற்றது மாஸ்டர் கிளாஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், ஸ்பெஷல் கிளாஸ் அதெல்லாமே நான் போயிட்டு செய்வேன். ஓகே, மோஸ்ட்லி என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இன்ஸ்டிடியூட்டை நோக்கி வராங்க? மோஸ்ட்லி வந்து சிலவங்க சின்னவங்க வருவாங்க. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆசை, கேக் படிக்கணும், கப் கேக் செய்யணும், பைப் பண்ணணும், அந்த மாதிரி ஆசை. அப்படி சின்னவங்க ஒரு விளையாட்டுத்தனமாக வருவாங்க ஆர்வத்தில். அவங்க சும்மா நார்மலி பேசிக் கிளாஸ் அந்த மாதிரி வந்து செய்வாங்க. மற்றது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க சிலவங்க வருவாங்க, ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் ஆனவங்க வருவாங்க. சிலவங்க மிச்ச காலம் பேபிஸ் இல்லாமல் ஒரே திங்கிங்கில் இருப்பாங்க. அப்படியானவங்க வருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கலை. இந்த கலையை படிக்கும்போது நம்ம வந்து இதை சரியாக பர்ஃபெக்டாக முடிக்கணும் என்று நினைப்போமே தவிர மற்ற மைண்டில் எந்த விஷயங்களையும் எடுத்துக்க மாட்டேன் இதை செய்யும்போது. நான் ஒரு நல்ல இந்த செய்கிற அவுட்புட் நல்லா வரணும், அது மட்டும்தான் அந்த தோட்டிக்கும். அது வந்து நம்மளோட மைண்டில் உள்ள நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணும். அப்போ ஒரு 4 சுவத்துக்குள்ளே இருந்து ஒரே ரொட்டேஷனில் இருக்கிற நம்மளுக்கு இது கொஞ்சம் வெளியில் வந்து இந்த மாதிரி ஃபீல்டுகளில் செய்யும்போது அவங்களோட மைண்டுக்கு ரொம்பவும் ரிலாக்ஸ். அப்படி ரிலாக்ஸை தேடி நிறைய பேர் வருவாங்க. வாரவங்க அப்படி பழகினவங்க இன்றைக்கி பெரிய ஆர்டர்ஸ் செஞ்சு பெரிய ஒரு நிலையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அடுத்தது
கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களும் வருவாங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ வீட்டில் இருக்கும்போது இப்போ பிள்ளைகளுக்கு மேரி பண்ணி கொடுத்துட்டோ பேர பிள்ளைகள் கண்டிட்டு அப்படி இருக்கிறவங்களும் வருவாங்க. இப்போ முதல்ல நாம் நினைக்கிற படிக்கிறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறேன், குறிப்பிட்ட ஏஜில் உள்ளவங்க தான் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ படிப்பு வந்து அப்படி இல்லை, எல்லாருக்குமே சமனாக இருக்குது. அப்போ அவங்க வந்து அவங்களோட அனுபவத்தை ஸ்டூடெண்ட்ஸோட இருந்து பகிரும்போது நான் நிறைய பேர் நோட் பண்ண அவங்களே சின்ன பிள்ளைலாம் மாறிடுவாங்க. அந்த இப்போ குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால், வீட்டில் வெளியில் போவையில் அந்த மாதிரி இருக்காமல் இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்டான விஷயங்களை இப்போ புதுசாக செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது அவங்களோட ஸ்ட்ரெஸ் குறையுது. ஸ்ட்ரெஸ் குறையும் போது வீட்டில் போயிட்டு இந்த கேக்கை செஞ்சுக்கிறா இப்படி செஞ்சுக்கிறாங்க போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க, ஏஜ் ஆனவங்க நிறைய பேரும் வராங்க. நிச்சயமாக இந்த கலையை பயில்றது வந்து மைண்ட் டைவர்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து இந்த இப்படியான துறைகள் வந்து ஒரு கஷ்டத்தில் உள்ளவங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு நமக்கு உதவுது. ஸ்ட்ரெஸ் ஆனவங்களை ஒரு வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த ஃபீல்டு இந்த மாதிரி கலைகள் எல்லாம் நிறையவே உதவி செய்யுது. இப்போ எத்தனை பேர் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது ரொம்ப அழுதுட்டு அப்படி வருவாங்க. போகும்போது கிளாஸ் விட்டு போது கால் பண்ணி கேட்பாங்க, மிஸ் அடுத்த கிளாஸ் எப்போ போடுறீங்கன்னு போட்டு. ஏன்னா வந்த ஒரு ஹாபி, ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி தான் எங்களோட கிளாஸ் இருக்கும். ஸ்ட்ரிக்டாக அப்படி பழகணும் இல்லை, அதனால அவங்களும் ஈஸியாக பிடிச்சு கொள்கிறாங்க நிறைய விஷயங்களை. நிறைய பேருக்கு இது ஸ்டடிக்குன்னு மட்டும் இல்லாமல் நான் கொமனா செல்ல போனால் இப்படி ஃபீல்டுகளை தெரிய பண்ணும்போது நிறைய பேருக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கே 2-3 பேருக்கு பேபி கன்சீவ் ஆகிருக்கு. டாக்டர் சொல்லிக்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸான ஃபீல்டு தெரிவு செஞ்சு ஒரு வேறு மைண்ட் பேபி இல்லைன்னு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகக்குள்ள உங்களுக்கு பேபி கட்டாயம் கன்சீவ் ஆகிறது கஷ்டம். நீங்கள் அந்த தோட்டத்துலேருந்து வெளியே வாங்க, பாடியை ஃப்ரீ ஆகிடுங்கன்னு போட்டு. அப்போ எந்த ஃபீல்டை தெரிஞ்சு எடுக்கிறீன்னு தெரியாமலுக்கு இந்த ஃபீல்டுகளுக்குள்ளே வராங்க. நிறைய பேர் கேக் படிக்கணும், ஃப்ளவர்ஸ் படிக்கணும், இந்த மாதிரி வராங்க. அப்படி வந்து பேஸ்ட்ரி படிக்கணும்னு படித்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது எல்லாத்தையும் சொல்லுவேன். நான் இங்கே இன்ஸ்டியூட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பேபியும் கன்சீவ் ஆகிட்டேன், ஆர்டர்ஸும் நிறைய வருது எனக்கு, நான் ஆர்டர்ஸும் செய்யணும் அப்படி சொல்லுவாங்க. அந்த அது எப்படியான அனுபவம்ன்றது உங்களோட முகத்தில் இருக்க அந்த சிரிப்பை பார்க்கவே அது கண்ணுடா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்களை பார்க்கும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்கும். இந்த ஃபீல்டில் நம்ம ஏர்ன் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸுகளை கேட்குறது, அவங்களோட ஹாப்பினஸை பார்க்குறது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ நாங்கள் அதுக்கான என்ன செஞ்சுக்கிறோம், இந்த எங்களோட இன்ஸ்டியூட்டால் என்எம் சொசைட்டி என்று ஒன்று உருவாக்கியிருக்கிறோம். சொசைட்டி என்று இப்போ அதில் வந்து நான் நிறைய ஃப்ரீ கோர்சஸும் கொடுக்குறேன். உண்மையிலே நிறைய பேர் படிக்கணுமென்ற ஆர்வம் இருக்கும். அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான வழிமுறைகள், அதாவது ஃபேமிலியில் பட்ஜெட் ப்ராப்ளம் அந்த மாதிரி உள்ள பிள்ளைகள், அடுத்தது கணவன்மாரை இணைந்துட்டு அடுத்தது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தடுமாறி கொண்டு இருக்கிறாங்க நிறையவங்க, ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது. அடுத்தது நிறைய இப்போ ட்ரக்ஸ் அந்த மாதிரி பாவிச்சுட்டு நிறைய லேடிஸும் எடிட் ஆகி இப்போ நிறைய பேர் வெளியே வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஆக்கள் நிறைய பேர் நான் ஃபேஸ் பண்ணினேன். என் இன்ஸ்டியூட்டில் வந்து நிறைய பேர் பேசினாங்க, எங்களுக்கு என்ன சரி ஹெல்ப் பண்ணுங்க. அதுகளெல்லாம் மையப்படுத்தி நாங்கள் இந்த என்எம் சொசைட்டி என்று உருவாக்கி இதில் ஃப்ரீ கோர்சஸ் வலை கொண்டிருக்கிறோம். அதாவது அவங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் என்னத்துக்காக வேண்டி எந்த வித குறையும் இல்லை. ஒரு ஃபுல்லாக ஒரு கோர்சஸ் படிக்கக்கூடியவங்க எப்படி ஒரு தன்னிறைவு அடைஞ்சிட்டு எங்கிட்ட படிச்சுட்டு போவாங்களோ அதே மாதிரியே அவங்களுக்கும் நாங்கள் அதுக்கு எங்களுக்கு நிறைய பேர் உதவிகளும் செய்கிறாங்க. சொசைட்டிலேருந்து நிறைய சப்போர்ட்டும் வருது. அதனாடி நாங்கள் அதை செஞ்சு கொண்டு போகிறோம். இண்டஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் கொஞ்சம் தனித்து தெரிகிறது ஒரு ஃப்ரீ கோர்சஸும் நீங்கள் வழங்கி இருக்கிறோம். ஆமாம், அதுக்காக இந்த நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட், கேக் ஆர்டிஸ்டா இந்த ஃபீல்டில் இருக்கும்போது ட்ரெண்டை பற்றி காய்ச்சினாங்க இல்லையா? இப்போ ட்ரெண்டில் ஒரு டிசைன் இருக்கும், அல்லது ட்ரெண்டில் ஒரு மேக்கப் ஸ்டைல் இருக்கும், பட் கஸ்டமர் டிசைர் வந்து ஒன்றா இருக்கும் இல்லையா? இந்த டைம்ல கஸ்டமர் டிசைருக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா அல்லது ட்ரெண்டை பத்தி யோசிப்பீங்களா? இல்லை, அது வந்து ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கும். கண்டிப்பாக கஸ்டமர் வந்து டிசப்பாயிண்ட் ஆகுதா, ஏன்னா ஒவ்வொருத்தர் இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கேக் செய்கிற இருந்தாலும்
ஒரு ட்ரீமோட வருவாங்க. எனக்கு கேக் அப்படி வரணும் இப்படி வரணும்னு தான் கஸ்டமர் நான் ஆர்டர் செய்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து அவங்க வரும்போது அவங்களோட சிலவங்க டார்க் கலர்ஸ் சூஸ் பண்ணிட்டு வருவாங்க. ரொம்பவும் டார்க் கலர்ஸ் உண்மையிலே டார்க் கலர்ஸ் வந்து ரொம்பவுமே நல்ல மில்ல நம்மளோட பாடிக்கு நிறைய காணொளிகள் காணக்கூடியதாக இருக்கிறது. உங்களை போன்ற கேக் ஆர்டிஸ்டே அந்த காணொளிகளை வந்து ஒரு எச்சரிக்கை செய்தியாக கண்டிப்பா. ஆமா ஆமா கஸ்டமர்ஸ் வந்து டார்க் கலர்ஸ் சூஸ் பண்ணாங்க. இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த் அவங்களே சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத கண்டிப்பா வார கஸ்டமருக்கு நம்ம கண்டிப்பா சொல்லணும். இது வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க, இதுக்கு இந்த கலர்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். இப்போ இது ஒரு பேபிக்கு செய்யற கேக், வயசானவங்களும் சாப்பிடுவாங்க. நம்மள ஹெல்த்துக்கு சின்னவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த டார்க் கலர்ஸ் யூஸ் பண்றது இப்படி இருக்கும். ஆனா உங்களுக்கு இதே எஃபெக்ட் இதே ஃபினிஷிங் எங்களுக்கு தரையிலும் கலச்சாட்டில் எடுத்து என்று போட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். அதுக்கு மேலே அவங்களோட ஆப்ஷன். அடுத்தது வந்து டிசைன் வந்து அவங்களோட டிசைன் வந்து நமக்கு நம்மளோட ஒரு கிரியேஷன்ஸில் அவங்களோட டிசைன் மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது. அவங்க டிசைன்ஸ் வந்து பர்ஃபெக்ட், டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அதோட ஒவ்வொரு கேக்கும் ஒவ்வொரு நம்மளோட ப்ராடக்ட்டும் நமக்கு ஒரு சேலஞ்ச், அதை எடுத்து செய்யணும். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு படித்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக கொண்டாந்து தாராங்க கஸ்டமர். என்ன அவங்களுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு கேக்லேயும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் அடைய போகிறீங்க. அதை நீங்கள் ரொம்பவும் கேஷுக்காண்டு மட்டும் இல்லாமல், ஆர்டர்ஸுக்காண்டு மட்டும் இல்லாமல், அதை உங்களோட ஒரு க்ரியேட்டிவாக ஒரு சேலஞ்சாக நீங்கள் ரொம்ப இது போனால் இந்த கேக்லேருந்து எனக்கு 10 கேக் ஆர்டர் வரணும் என்று நீங்கள் நினச்சி செய்யுங்க, மனசு வச்சு செய்யுங்க. எப்பவுமே சாப்பாடு வந்து நம்மளோட மனசு தான் பேசும். இப்படி நீங்க ஒரு ஃபீல்டில் இருந்து கொண்டிருக்கும் போது எப்போதாவது ஒரு சில தடவை வந்து சரியா அந்த கேக் செய்யறோம்னா சரியா வராத, மேக்கப் செய்யறோம்னா சரியா வராத தருணம் ஒன்று இருக்கும். ஆமா, அந்த டைம்ல நீங்க கஸ்டமர் ஃபீட்பேக்கை எப்படி கையாளுறீங்க? ரைட். அது வந்து இப்போ நம்ம எவ்வளோ சில டைம்ல காம்படிஷன் போகிற டைம் ஆகட்டும், என்ன சரி லாஸ்ட் மினிட் என்ன சரி ஒரு ஃபெடப் கொண்டு வரும். அந்த டைம்ல நம்ம வந்து நம்ம ஃபெடப் ஆயிடக்கூடாது. அதே டிசைன்ல அது சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ஆனா அதை தெரிவிக்காமலுக்கு அதுல ஒரு டிசைன் ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம உருவாக்கி எடுக்கிறது தான் நம்மளோட டேலண்ட்ல இருக்குது. கிரியேட்டிவிட்டி தான் முக்கியம். அதை வச்சு நீங்க சமாளிச்சு ஆனா டிசைன்ஸ் மாறுபடக்கூடாது. எந்த விதமான ஒரு கஸ்டமர் ஃபெடப்பும் ஆகக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ஒரு ஃபுல் செட்டிஸாக கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமென்று நீங்கள் படிக்கிறது தான் உங்களோட திறமையில தான் இருக்குது. அதை கண்டிப்பாக நம்ம அப்படியான நிறைய விஷயங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக அந்த இடத்துல கஸ்டமர் மெயின்டைன் பண்ணிக்கணும். அடுத்தபடியா இப்போ நாங்கள் சவாலை பற்றி பார்ப்போம். இப்போ இவ்வளவு நீங்க இவ்வளவு இந்த இடத்துல இருக்கிறீங்க இப்படின்னு சொன்னா நிறைய சவால்களை சந்திச்சு தான் நீங்க இந்த இடத்துல இப்ப இருப்பீங்க. ஒரு கண்டிப்பா ஒரு இரும்பு பெண்மணியா இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரியான சவால்கள் என்னென்ன, அதை நீங்க எப்படி கையாண்டீங்க எங்கட நேயர்களுக்கு? கண்டிப்பா சவால்கள் இல்லாம எந்த துறையுமே இல்லை. எல்லா துறைகளிலுமே ஒவ்வொரு சவால் இருக்குது. அதுவும் எங்கட கோர்சஸ் படி நாங்கள் நிறைய கோர்சஸ் வச்சுக்கிறதுனாடியே ஒவ்வொரு கோர்சஸுக்கும் ஒவ்வொரு விதமான சவால்களை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கும். நிறைய பேர் வந்து சரியான ப்ரொஃபஷனலாக படிக்காமலுக்கு யூடியூப்ஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறாங்க. அதால் வந்து எப்பயுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸை இன்னொருத்தரை நம்ம உருவாக்குறோம்னு சொன்னால் அது இன்னொருத்தர் ஃப்யூச்சரை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த இடத்துல வந்து நாம் ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ நம்ம இன்றைக்கி சல்லி ஏர்ன் பண்ணிடலாம், இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல சரியாக இருப்போம், ஆனால் அது ஏதோ ஒரு இடத்துல நம்மளை வந்து கீழ் மட்டத்துக்கு கொண்டு போகும். அதனாடி படிப்பு விஷயம் என்றது இது முழுக்க படிப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனாடி எல்லாருமே டீச்சிங் துறையில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் பர்ஃபெக்ட் 100% நீங்கள் பர்ஃபெக்ட் என்றதுக்கு பிறகுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆளை உருவாக்க போங்க. நீங்கள் இங்கிட்டு படித்து கொண்டு அங்கிட்டு இன்னொருத்தரை உருவாக்க போகாதீங்க. இப்போ படிக்கிறதுன்னு சொன்னால் புது ட்ரெண்டுகளை படிக்கலாம். பேசிக் லெவல்ல இப்போ தான் வீட்டில் செஞ்சு பார்க்குறது, நாளைக்கு அதை ஒரு கிளாஸ் போடுறது, அப்படி நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் பாவம். அந்த மாதிரி ஒரு இதுகளை தயவு செஞ்சு படித்து டீச் பண்ண கொடுக்குறவங்க முன் அனுபவம் இல்லாமல் செய்யாதீங்க. அந்த மாதிரி நிறைய செய்கிறவங்க இப்போ நாங்கள் நார்மலாக
ஒரு கிளாஸ் ஒன்று போட்டோம்னு சொன்னால் ஒரு 2000 3000 ஒரு நார்மலாக இப்போ ஈடுக்கு கூட நாங்கள் நிறைய கிளாஸஸ் போட்டோம். அப்போ அதில் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு போவாங்க, ஒரு வீட்டில் ஹாப்பியாக இருப்பாங்க. எங்களுக்கு எந்த ப்ராஃபிட் இல்லாட்டியும் பரவாயில்ல செய்யட்டுமே. ஆனால் வீட்டில் சும்மா செய்கிறவங்க அதே கிளாஸஸை எங்களை விட டவுன் ஆக்கி போட்டு செய்கிறாங்க. ஆனால் போயிட்டு வந்து பிள்ளைகள் 50 ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க, 20 ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்கன்னு சொல்கிறாங்க. அதே இது ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி மறுக்க எங்கள்கிட்ட வராங்க, ஃபோனோ எங்களுக்கு செட்டிஸ் இல்லை இந்த மாதிரி. அதனால டீச்சிங் ஃபீல்டு வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு ஃபீல்டு. வந்து ஒருத்தரை உருவாக்குறது, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இன்னொருத்தர ஃப்யூச்சரை நாம் உருவாக்கி கொடுக்க, அவங்க நம்மளை நம்பி வந்து எனக்கு ஒரு ஃப்யூச்சரை உருவாக்கி தாங்கன்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல சல்லியை மைண்ட் பண்ணாமலுக்கு முழுதாக ஒளிவு மறைவு இல்லாமலுக்கு அவங்களுக்குரிய ஸ்டடியை வந்து முழுமையாக கொடுங்க. அதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அந்த மாதிரி அவர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடத்துல படிக்க போகிறீங்க என்று சொன்னால் அவங்களோட பேக்ரவுண்டை பாருங்கள். அவங்க என்ன, அவங்களோட படிப்பு என்ன, ஸ்டடி என்ன, அவங்களோட பேஜுகளை பாருங்கள், அவங்களோட செஞ்ச பிக்சர்ஸுகளை பாருங்கள், ஃபினிஷிங்களை பாருங்கள். 4 பேர் செல்கிறாங்கன்றதுக்கு மட்டும் இல்லாமலுக்கு அவங்களோட ஃபுல்லாகவே நீங்கள் பெக்கப் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு இடத்த சூஸ் பண்ணி போங்க. ஏன்னா ஒரு பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு ஹஸ்பண்ட் ஆகட்டும், நம்மளை வந்து படிக்க வைக்கிறாங்கன்னா அவங்களோட ஒரு சல்லி, ஒவ்வொரு மணி எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்றது நாம் ஏர்ன் பண்ணும்போது நமக்கு தெரியும் அந்த வலி வேதனை. அப்போ அவங்க அதை நமக்கு தரும்போது நாம் சரியான இடத்துல கொடுத்து சரியான படிப்பை தெரிவு செஞ்சு நல்ல ஒரு வழியை, நல்ல ஒரு ஃப்யூச்சரை நீங்கள் உங்களுக்கு உருவாக்கிங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க, மிஸ் நான் நிறைய இன்ஸ்டியூட் போனோம், இந்த மாதிரி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, சல்லிக்காண்டி இப்படி செய்கிறாங்கன்னு போட்டு. அந்த மாதிரி யாருமே செய்ய வேணான்னு தான் நான் இந்த இடத்துல கேட்டுக்குவேன். வேறு ஸ்ட்ரகிள் ஆகிற விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களால் தான் எங்களுக்கு சரியான ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு சரியான இன்ஸ்டியூட்டை தேர்ந்தெடுக்கிறதுகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன செய்யறது, இரும்பையும் தங்கமாக்கி விற்கிற காலம், அதே மாதிரி தான் படிப்பையும் செஞ்சிட்டாங்க. ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, நம்பி வர்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த கண்டினியூ ஆகணும் என்று சொன்னா அந்த டீச்சருக்கு சரியான முன் அனுபவம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், சரியா அரசு அங்கீகாரம் அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு இருக்கணும். அதெல்லாம் சரியா இருக்குதா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பார்த்து ஒரு கிளாஸுக்கு போங்க முஸ்தகிம் ஆண்டிக்கு சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எங்களோட ஆதவன் டிவி நேயர்களுக்கும் நிறைய உமன் என்டர்பிரனரா ஆகணும் என்று நினைக்கிற பெண்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா யாருமே பெண் என்று சொல்லி இப்ப பின்னடைவில் இருக்கிறவங்க யாருமே இல்ல. நிச்சயமாக இந்த காலத்துல யாருமே இல்லை. எல்லாருமே ஒவ்வொரு துறையில தன்னைத்தானே வளர்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா வளர்த்து கொண்டு தான் போகணும். பெண் என்று சாதனைக்குரியவள், சரியா? அதனால ஒவ்வொருத்தர்லயும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அந்த திறமை என்னன்றதை நீங்க கண்டிப்பா அறிஞ்சு உங்கள்கிட்ட இருக்கி இல்லை என்று சொல்லி நினைக்காம சின்னதாக கூட ஒரு விஷயத்த செய்யுங்க. என்னட்ட டைம் இல்லைன்னு சொல்ல வேணாம், எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது. எல்லாத்தையும் உருவாக்கிக்கிறது, ஒரு சாதனை பெண்ணாகிறதும் உங்களோட கையில் இருக்கு. ஒரு பெண் நினைச்சா எதையுமே சாதிக்கல. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் நாங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டில் எல்லாம் இவ்வளோ கோர்சஸ் செஞ்சிடும். அதே மாதிரி நிறைய பேர் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. சரியான இடத்தை சூஸ் பண்ணி சரியான வழியில் சென்று ஒரு சாதனை பெண்ணாக எல்லாருமே மாற வேணும் என்று நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா உங்களை நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வருகை தந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு வந்து நன்றி. நானும் உங்களுக்கு ஆதவன் டிவிக்கும் நானும் எனது நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்து பெண்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறதுக்கு வழிகாட்டலுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு தந்தமைக்கு ரொம்பவும் நன்றி.